ஹாய் கைஸ். பகலில் நண்டு பிடிக்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, பகலில் எனக்கே தெரியும் பகலில் நிறைய நண்டு மாட்டாது, இருக்காது. அதாவது வலையை விட்டு வெளியில் வராது. அதனால் நம்ம வந்து இப்போ நைட்டு நண்டு பிடிக்க வந்திருக்கோம். கண்டிப்பாக எல்லா பெரிய நண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வலையை விட்டு வெளியில் வந்திருக்கும். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ நண்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதுக்காக தான் இப்போ நைட்டில் வெளியில் வந்திருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ நண்டு கிடைக்குது. குட்டி நண்டுகள் நிறையவே இருக்குது. இங்கே ஒரு பெரிய நண்டு, சற்று கொஞ்சம் பெரிய நண்டுன்னு சொல்லலாம். அதை நான் பிடிக்க முயற்சி பண்ணுறேன். ஓ, ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நம்முடைய முதல் நண்டு இது தாங்க. வண்டி கொஞ்சம் தள்ளி போடுறது. பக்கெட்டில் முதல் நண்டு. ரொம்ப பெரிய நண்டு கிடைக்கல, பட் முன்னாடி பிடிச்சதை விட கொஞ்சம் குட்டியாக ஒரு நண்டு. என்னங்க அநியாயத்துக்கு விவரமாக இருக்குங்க நண்டுங்க. இந்த வலையில் தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு பாதி தூரம் நின்றுக்கிட்டு மாட்டிருச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லை, நானே எதிர்பார்க்கல. ஓடிடும்னு நினச்சேன், மாட்டிடுச்சு. ஏ நண்டு நம்பர் 3. ஒரு பெரிய நண்டுங்க. அக்கா சூப்பருங்க. அடுத்த நண்டு. நம்ம இது வரைக்கும் ஒரு 5-6 நண்டு பிடிச்சிருந்தாலும், 5 நண்டு நினைக்கிறேன், 5வது நண்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும், இன்னும் பெஞ்ச் மார்க்குன்னு ஒன்று இருக்குது. நல்ல பெருசாக அந்த சைஸில் இன்னும் நம்ம வந்து பிடிக்கல. பார்ப்போம் சிக்கிறேன்னு பார்ப்போம். நண்டுகிட்ட உள்ள பிரச்சனையே தாங்க, பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க, இல்லைன்னா அந்த கொடுக்க உடச்சிக்குவாங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல, பாருங்கள் வலையை விட்டு இப்படியே உள்ள வந்து நிற்கிறாரு பாருங்கள். இன்னும் முழுசாக வெளியில் வரல. முழுசாக வெளியில் வந்தால் தான் பிடிக்க முடியும். இந்த வலை வேறு ரொம்ப வெர்டிக்கலாக வேறு இருக்குது. இது வரைக்கும் கிடைச்சல இதுதாங்க பெருசு. அந்த வேட்டை ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. கடிச்சு போடுமோன்னு வேறு பயமாக இருக்குங்க. கொஞ்சம் பெரிய நண்டு வேறு. முயற்சி பண்ணுவோம், டக்குன்னு அட்டாக் பண்ணி பார்ப்போம். மாட்டிடுச்சுங்க. நான் இதை எதிர்பார்க்கல. சடன் அட்டாக்லாம் மாட்டிக்கிச்சு. கடைசியாக பிடிச்ச நண்டு அளவுக்கு இருக்கும். ஒரு நண்டு இன்னொரு குட்டி நண்டை பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கு. நண்டு இவங்க தண்ணி நத்தியே சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். அதை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக அது வலை இல்லைன்னு நினச்சேன், பட் அது வலை தான், ஓடிடுச்சு. மாட்டிக்கிட்டாரு. இங்கே ஒருத்தர் இருக்காரு.
ஆக எல்லாம் நைட்டில் தான் வெளியில் வருவீங்க, பகல் ஃபுல்லாக எல்லாம் நைட் ஷிஃப்ட்டு. இது வரைக்கும் நம்ம பிடிச்ச நண்டுங்க ஒரு 11-12 நண்டு தேரும், கொஞ்சம் பெரிய நண்டு. ஐயோ இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நல்லா கடிச்சிருப்பான். ஓகே சூப்பர். பக்கெட் வேறு கொஞ்சம் தூரமாக வச்சிட்டேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு நண்டு கிடச்சிருக்கு. இங்கே ஒருத்தன் நண்டு வேட்டை நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பிடிச்ச நண்டு ஒரு 15-16 நண்டு தேரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நண்டு மறுபடியும் வெளில வந்திருக்கு. நம்ம வந்து பிடிக்க முயற்சி பண்ணி தவற விட்டோமே, ஒரு நண்டை கூட சாப்பிட்டுட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது மறுபடியும் அதோட சாப்பாடை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இதை குச்சி வச்சு அட்டாக் பண்ணி பிடிக்க பார்ப்போம். மாட்டிக்கிச்சிங்க. இந்த குச்சி எதுக்குன்னா, நண்டு மறுபடியும் அதோட வலைக்குள்ளே ஓடாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அந்த ஒரு விஷயத்தில் தான் இப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க, இல்லைன்னா வலைக்குள்ளே ஓடிடுவாங்க. அப்பா இந்த நண்டு எப்போ தான் வெளியில் வரும்னு தெரில, அப்படியே உள்ளேயே சேஃபாக உட்காந்துருக்குங்க. பயங்கர விவரமானவனாக இருப்பான் போல இருக்குது. 12 மணிக்கு மேலே தான் வெளில வருவோம்னு நினைப்பான். 12 மணிக்கு மேலே தான் வெளில வரும்னு நினைப்பான் போல இருக்குது. இங்கே ஒரு நண்டு எதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காப்புல, பிடிப்போம். அதுக்கு முன்னாடி அவர் அலர்ட் ஆகுறாரு. அமுக்கியாச்சு. கேப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். எஸ் மாட்டிக்கிட்டார். ரொம்ப சப்பையாக மாட்டிக்கிச்சு. பிடிக்க மாட்டோம்னு நினச்சிச்சானு தெரில. எஸ் வண்டி இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் தொலைவில் இருக்குது. அப்படி பாத்திரத்தை போட்டு உருட்டுதுங்க. தப்பிக்கிறதுக்கான முயற்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு போல இருக்குது. தப்பிக்க முடியாது ரே, தப்பிக்க முடியாது.